Hello friends, welcome back to my channel Kritika's Academy. நம்ம சேனல்ல யூனிட் 8 அதாவது ஹிஸ்டரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற சாப்டரை நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதனுடைய கண்டினியூஷன் தான். இந்த சங்கம் ஏஜ் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய டாபிக்ஸ் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சங்கம் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மதுரையில பாண்டிய மன்னர்களுடைய பேட்ரோனேஜ்னால அவர்களுடைய கொடை தன்மைகள்னால நிறைய போயட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளரிஷ் ஆனாங்க. அந்த போயட்ஸினுடைய அசோசியேஷனை ரெஃபர் பண்ற விதத்துல தான் இந்த வேர்டு சங்கம் அப்படின்றது இதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த காலத்துல எழுதப்பட்ட அந்த போயம்ஸ் எல்லாத்தையுமே சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இந்த போயம்ஸ் வந்து எப்போ கம்போஸ் பண்ணப்பட்டதோ அந்த பீரியடை சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சோர்சஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா அண்ட் புகழூர், அதாவது கரூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் தான் புகழூர் அப்படின்றது. அங்க கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் அசோகனுடைய எடிக்ஸ் 2வது மற்றும் 13வது எடிக்ஸ் அண்ட் மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு இது எல்லாமே வந்து மதுரைக்கு பக்கத்துல இருக்கு. இங்க கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தியதான இன்ஃபர்மேஷனை சொல்லுது. அடுத்து காப்பர் பிளேட்ஸ், செம்பு தகடுகள்ல பொறிக்கப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அது எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா வேள்விக்குடி அப்புறம் சின்னமன்னூர் அப்படின்ற பிளேஸ்ல கிடைச்சிருக்கிற காப்பர் பிளேட்ஸ்ல இருந்து சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். காயின்ஸ்ன்னு பார்த்தோம்னா சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அண்ட் சங்கம் ஏஜினுடைய சீஃப்டைன்ஸ் குறுநில மன்னர்கள் அண்ட் ரோமன் காயின்ஸ், ரோமன் பீரியட்ல ரோமன் எம்பரர்ஸ் இஷ்யூ பண்ண காயின்ஸ் இதுல இருந்தும் அவங்களுடைய காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவுது. நெக்ஸ்ட் மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ், மானுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். லித் அப்படின்னா ஸ்டோன் அப்படின்னு சொன்னேன். மெகாலித் அப்படின்னா லார்ஜர் ஸ்டோன்ஸ், லார்ஜர் ஸ்டோன்ஸ்னால செய்யப்பட்ட நினைவு சின்னங்கள் தான் மெகாலித் மானுமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியது பரியல்ஸ் மற்றும் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்றத நடுகால் ஒர்க்ஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் இதுல இருந்தெல்லாம் வந்து சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணும்போது தோண்டி எடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ் எங்கெங்க கிடைச்சது அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அழகன்குளம், உறையூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து கிடைச்சது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிட்ரரி சோர்சஸ் அப்படின்றது, அதாவது இலக்கியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம், 8 தொகை 8 ஆந்தாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடியது, 10 பாட்டு 10 ஐடில்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இந்த 8 தொகை 10 பாட்டு ரெண்டும் சேர்ந்தது தான் 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 14 கீழ்கணக்கு நூல்கள், அதுவும் கலெக்ஷன் ஆஃப் 18 போயட்டிக் ஒர்க்ஸ் தான். இது எல்லாத்துலயும் சங்ககாலம் அப்படின்றத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை அண்ட் மதுரை காஞ்சி அப்படின்றது இது ரெண்டுமே 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றுதான். நெக்ஸ்ட் எபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை இது இரண்டுலையும் சங்க காலத்தை பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபாரின் நோட்டீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த பெரிஃப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி, த பெரிஃப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படின்றது வந்து ஒரு புக்குடைய நேம் தான். இது வந்து ரோமா காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு கைடு மாதிரி. இப்ப நம்ம தமிழுக்கு கோனார் நோட்ஸ்ன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி. இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா சுறா அந்த மாதிரியான நிறைய நோட்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்தியன் ஓஷன்ல எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி நேவிகேட் பண்றது அப்படின்ற பத்தியதான ஒரு கைடா விளங்குனது தான் இந்த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படின்ற இந்த புக். ரெட் சி, பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் இந்தியன் ஓஷன் இது எல்லாத்தையும் கலந்தது தான் எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லி கிரேக்கர்களும் ரோமர்களும் வந்து அழைச்சாங்க. இந்தியன் ஓஷன் அப்படின்றது இந்த பார்ட்ல ஃபுல்லா வந்து பரவி இருக்கு, எல்லாமே இந்தியன் ஓஷன் தான். அண்ட் இந்த ரீஜியனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃப் ரீஜியன் சொல்றோம். அண்ட் இந்த ரீஜியன் அதாவது உள்வாங்கி இருக்குல்ல இந்த நிலத்துல வந்து ஓடக்கூடிய இந்த சீயை தான் ரெட் சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து ஈஜிப்தா இருக்கு, இது வந்து கல்ஃப் ரீஜியன், இது வந்து என்னதுன்னா ஏசியா, அதாவது இங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரும், இது என்ன அப்படின்னா இந்தியா. ஸோ இந்த இந்தியன் ஓஷன், இந்த பெர்ஷியன் கல்ஃப் ரீஜியன் அண்ட் இந்த ரெட் சி இது மூன்றையும் சேர்த்து தான் எரித்ரியன் சி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வந்து அழைச்சாங்க. ஸோ அந்த புக்ல இருந்தும் சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பிளீனி அப்படின்றவர் எழுதின நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற புக்கு. பிளீனி அப்படின்றவர் வந்து ரோம் நாட்டை சார்ந்தவர். அவர் எழுதின அந்த புக்லையும்
சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் டாலமியுடைய ஜியோகிராஃபி, மெகஸ்தனஸ் எழுதின இண்டிகா, ராஜவலி அப்படின்ற ஒரு புத்தகம், அண்ட் மகாவம்சா அண்ட் தீபவம்சா, இது எல்லாமே புத்திஸ்ட் டெக்ஸ்ட். இதுல இருந்து எல்லாத்துலயும் சங்கம் ஏஜ் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ் விச் ப்ரொவைட் எனஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சங்கம் ஏஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேராஸ். சதன் இந்தியாவை சேர சோழ பாண்டியர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இந்த 3 பேரையும் சேர்ந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவங்க தான் சங்க காலத்துல தமிழகத்தை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. வேந்தர் அப்படின்றது வந்து 3 டைனாஸ்டியை குறிக்குது. சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் அப்படின்றது. சேராஸ் அப்படின்றவங்க வந்து ட்ரவன்கூர்னுடைய சென்ட்ரல் அண்ட் நார்தர்ன் பார்ட், கொச்சின், மலபாரினுடைய சதர்ன் பார்ட் அண்ட் கொங்கு ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரவன்கூர் அண்ட் கொச்சின் அப்படின்றது தான் லேட்டரா கேரளா ஸ்டேட் அப்படின்னு சொல்லி 1956 மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். அது எந்தெந்த ரீஜியன் அப்படின்றதையும் ஆல்ரெடி நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கொங்கு ரீஜியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தமிழ்நாட்டினுடைய வெஸ்டர்ன் பார்ட்டை தான் கொங்கு ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ப்ரெசண்டா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தர்மபுரி, இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் எல்லாமே, இது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து இது எல்லாத்தையும் கொங்கு ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சேர மன்னர்களை பத்தியதான இன்ஃபர்மேஷனை பதிற்று பத்து அப்படின்ற நூல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 8 தொகை நூல்கள்ல ஒண்ணுதான் பதிற்று பத்து அப்படின்றது. அதுல வந்து இந்த சேர மன்னர்களை பத்தியதான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, சேர மன்னனான செங்குட்டுவன் அப்படின்றவர் வந்து நார்த் இந்தியாவுக்கு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் போறாரு. அப்படி அவர் நார்தன் இந்தியாவுக்கு போகும்போது ஹிமாலயாஸ்ல இருந்து கற்களை எடுத்துட்டு வராரு, கண்ணகிக்காக ஒரு சிலையை வந்து வைக்கிறதுக்காக. இந்த கண்ணகி யார் அப்படின்னா, இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகி தான் கண்ணகி அப்படின்றவங்க. இளங்கோவடிகள் யார் அப்படின்னா, சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற மன்னருடைய யங்கர் பிரதர், தம்பி தான் இளங்கோவடிகள் அப்படின்றவர். ஸோ இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்றவர் வந்து பத்தினி கல்ட் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பத்தினி கல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணகிய ஒரு ஐடியல் ஒய்ஃபா கன்சிடர் பண்ணி அவங்கள வர்ஷிப் பண்றது தான் பத்தினி கல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் இது வந்து ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் அண்ட் ஹிந்துஸ்ல ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜியன்ல வாழக்கூடிய தமிழ்நாடு ஹிந்துஸ் கடவுளா வந்து வழிபட்டிருக்காங்க. அண்ட் இன்னுமே ஸ்ரீலங்கால கண்ணகி அம்மன் அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க. இன்னொரு சேர மன்னனான சேரல் இரும்பொறை அப்படின்றவர் வந்து அவருடைய நேம் பொறிச்சு காயின்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கார். சில சேர காயின்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பவ் அண்ட் ஆரோ, வில் மற்றும் அம்பு இருக்கிற மாதிரியான எம்ப்ளம் பொறிச்சு காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராமினன்டான சேர ரூலர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் அண்ட் சேரல் இரும்பொறை ஆகிய மன்னர்கள் வந்து ப்ராமினன்டான சேர ரூலர்ஸா வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த டைட்டில்ஸ் அஸ்யூம்டு பை த மூவேந்தர்ஸ். மூவேந்தர்கள் வந்து என்னென்ன மாதிரியான பேர்கள் அல்லது பட்டங்களை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேரன் அப்படின்றவங்க வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை ஆகிய பேர்கள் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதை தமிழ்ல எழுதிக்கலாம். ஆதவன், குட்டுவன், வானவன் அண்ட் இரும்பொறை. ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்காக இரும்பொறை அரசர் வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆதவன் அண்ட் குட்டுவன் அப்படின்றத ஆட்டுக்குட்டி அப்படின்னும், வானவன் அப்படின்றத வாங்குறதுக்காக அப்படின்னும், இரும்பொறை அரசர் வந்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சேர மன்னர்களுடைய டைட்டில்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோழ மன்னர்களுடைய டைட்டில்ஸ் சென்னி, செம்பியன், கிள்ளி, நெக்ஸ்ட் வந்து வளவன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சென்னி, செம்பின்னு கிள்ளி வளவனுக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் இது எல்லாமே வந்து சோழ மன்னர்களுடைய டைட்டில்ஸ். அடுத்து பாண்டிய மன்னர்கள்னு பார்த்தோம்னா, மாறன், வழுதி, செழியன்,
அண்ட் தென்னர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாறனும் செலியனும் தென்னை மரத்துல இருந்து வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மாறன், வழுதி, செலியன், தென்னர் இது எல்லாமே பாண்டிய மன்னர்களுடைய டைட்டில்ஸா வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோலாஸ் அப்படின்றவங்க. சோலாஸ் அப்படின்றவங்களுடைய கிங்டம் வந்து வெங்கடம், அதாவது திருப்பதி ஹில்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு. இவங்களுடைய கிங்டத்தினுடைய சென்ட்ரல் பார்ட்டா இருந்தது, மத்திய பார்ட்டா இருந்தது காவிரி டெல்டா ரீஜியன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த பகுதியை தான் லேட்டரா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இந்த வெங்கடம் ஹில்ஸ் அப்படின்றது வந்து ஆந்திர பிரதேஷ்ல சித்தூர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. காவிரி டெல்டா அப்படின்ற பகுதி லேட்டரா வந்து சோழ மண்டலம்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டெல்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் வந்து சின்ன சின்ன ரிவர்ஸா பிரிஞ்சு என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். அந்த ரிவர்ஸ் டிவிஷனுக்கு இடைப்பட்டதான அந்த லேண்ட, ஃபெர்டைல் லேண்டை தான் என்ன சொல்றோம்னா டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ காவிரி டெல்டா ரீஜியன் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் இப்போ கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, நாகப்பட்டினம் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் ஃபுல்லாவே வந்து காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்ததா இருக்கும். ஸோ இது எல்லாமே சோழ மண்டலமா வந்து இருந்தது. இந்த சோழ மன்னர்கள்ல ரொம்ப ஃபேமஸான ரூலர் யாரு அப்படின்னா, கரிகாலன் அப்படின்னு அழைக்கக்கூடிய கரிகால் வளவன் அப்படின்றவர். இவர் வந்து சேராஸ், பாண்டியாஸ் மற்றும் 11 வேளிர் சீஃப்டைன்ஸை பேட்டில் ஆஃப் வென்னி அப்படின்றதுல தோற்கடிச்சார். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேட்டில் ஆஃப் வென்னி அப்படின்றது வந்து 130 ADல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த 3 படைகளையும் இவர் என்ன பண்றாருன்னா தோற்கடிக்கிறாரு. இந்த வெண்ணி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் ரீஜியன்ல வந்து இருக்கு. அண்ட் இந்த கரிகாலன் அப்படின்றவர் நிறைய காடுகளை வந்து கல்டிவபிள் லேண்ட்ஸ், அதாவது விவசாயம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்காரு. இவர் தான் கல்லணை அப்படின்ற டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. கல்லால கட்டப்பட்ட அணை அப்படின்றதுனாலதான் அது கல்லணை அப்படின்றது. எந்த ரிவருக்கு அக்ராஸ் இருக்கு அப்படின்னா ரிவர் காவேரிக்கு அக்ராஸா இருக்கு. எதுக்காக அவர் இதை கட்டுறாரு அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இந்த சோலாஸுடைய போர்ட்டான புகார் அப்படின்றது, பூம்புகார்னு சொல்லக்கூடியது, இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய பல்வேறு ரீஜியன்ஸ்ல இருந்து மெர்ச்சன்ட்ஸை வந்து வியாபாரிகளை வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு. பட்டினப்பாலை அப்படின்ற ஒர்க்ல கரிகாலன் அப்படின்றவருடைய காலத்துல ட்ரேடிங் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்திதான எலாபரேட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து காவேரி அப்படின்ற ரிவருக்கு அக்ராஸா கட்டப்பட்டது. எதுக்காக அப்படின்னா இந்த டெல்டா பகுதி முழுவதும் இரிகேஷனுக்காக வாட்டரை வந்து டைவர்ட் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக தான். இந்த கல்லணை அப்படின்றது வந்து கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டப்போ கிட்டத்தட்ட 69,000 ஏக்கர்ஸ் ஏரியாவை இது இரிகேட் பண்ணதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேப்ல பார்த்தா தெரியும், கல்லணை அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருக்கு, காவேரி ரிவர் அப்படின்றது வந்து இது இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராமினன்டான சோழ ரூலர்ஸ் யார் யார் அப்படின்னா இளம் செட்சென்னி, கரிகால் வளவன் அதாவது கரிகாலன், கோ செங்கனன், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி, இவங்க எல்லாருமே ப்ராமினன்டான சோழ ரூலர்ஸா வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியாஸ் அப்படின்றவங்க ப்ரெசண்டா இருக்கக்கூடிய சதன் தமிழ்நாடு பகுதியை இவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மதுரை, தேனி, சிவகங்கை, ராம்நாடு, விருதுநகர் இந்த மாதிரியான ரீஜியன்ஸ் எல்லாமே இவங்க பெரிதளவுல தமிழ் போயட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் வந்து பேட்ரனைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாண்டிய மன்னர்களுடைய பேர் வந்து சங்கம் லிட்ரேச்சர்ல இடம் பெற்றிருக்கு. அண்ட் நெடுஞ்செழியன் அப்படின்றவர் வந்து மோஸ்ட் பாப்புலரான வீரரா வந்து புகழ பெற்றிருக்கார். இவர் வந்து சேர, சோழ மற்றும் 5 வேளிர் சீஃப்டைன்ஸை தலையலங்கனம் அப்படின்ற பிளேஸ்ல பேட்டில் ஆஃப் தலையலங்கனம் அப்படின்ற போர்ல வந்து தோற்கடிக்கிறாரு. பேட்டில் ஆஃப் வென்னி அப்படின்னா லவர் வேளிர் சீஃப்டைன்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். பேட்டில் ஆஃப் தலையலங்கனம் அப்படின்னா 5 வேளிர் சீஃப்டைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதன் மூலமா இவர் வந்து கொற்கையுடைய லார்டா வந்து போற்றப்படுறார். கொற்கை அப்படின்றது இட்ஸ் a sea port. ஸோ கொற்கையுடைய கடவுளா வந்து இவர் வந்து பிரைஸ் பண்ணி பேசப்பட்டிருக்காரு. அண்ட் பாண்டிய கண்ட்ரி அப்படின்றது வந்து பேர்ல் ஹண்டிங், முத்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கண்ட்ரியா இருந்திருக்கு. பாண்டிய கிங்ஸ் வந்து நிறைய காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நாணயங்கள்ல ஒரு சைடு வந்து யானையும் ஒரு சைடு ஃபிஷ்ஷும் வந்து பொறிக்கப்பட்டு சர்க்குலேஷன்ல விடப்பட்டிருக்கு. அண்ட் முடுக்குடுமி பெருவழுதி அப்படின்ற மன்னன் வந்து அவர் பண்ணக்கூடிய வேதிக் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற விதத்துல இமேஜஸ் பொறிச்சு காயின்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இஷ்யூ பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ப்ராமினன்டான பாண்டிய ரூலர்ஸ் யார் யார் அப்படின்னா நெடியோன், நன்மாறன், முடுக்குடுமி பெருவழுதி, நெடுஞ்செழியன், இவங்க எல்லாருமே ப்ராமினன்டான பாண்டியன் ரூலர்ஸா வந்து இருந்திருக்காங்க.
ஸோ இந்த மேப்ல பார்த்தா தெரியும் இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸ் என்னென்ன: மரக்கணம், அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை, முசிறி, உறையூர். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரியான பிளேசஸ்ல தான் அதிக அளவு எக்ஸ்கவேஷன் அப்படின்றது பண்ணி இதன் மூலமா சங்கம் ஏஜ் இப்படி இருந்திருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மரக்கணம், அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், முசிறி, கொர்க்கை இது எல்லாமே வந்து ஃபேமஸான சீ போர்ட்ஸா வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ராயல் இன்சிக்னியா அப்படின்றது. இன்சிக்னியா அப்படின்னா முத்திரை, சின்னம், ஒரு சிறப்பு சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கெப்சர் கோல்னு சொல்லக்கூடியது, அண்ட் ட்ரம் முரசு, ஒயிட் அம்ப்ரல்லா வெண்குடை, இது எல்லாமே வந்து சிம்பிள்ஸா வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் மூவேந்தர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சேராஸ் அப்படின்றவங்களுடைய கார்லாண்டா இருந்தது பால்மிரா ஃப்ளார், அதாவது பனம்பூ அப்படின்றது. இவங்களுடைய போர்ட் வந்து முசிறி அல்லது தொண்டி அப்படின்றது. கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா வஞ்சி அல்லது கரூர். இவங்களுடைய சிம்பிளா இருந்தது வந்து வில் மற்றும் அம்பு. சோலாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய கார்லாண்ட் வந்து ஃபிக் அத்திப்பூ. போர்ட் வந்து புகார், பூம்புகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் வந்து உறையூர் அண்ட் புகார். சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டைகர் புலி அப்படின்றது. பாண்டியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கோசா, அதாவது நீம் ஃப்ளவர் வேப்பம்பூ. போர்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா கொர்க்கை. இவங்களுடைய கேபிட்டலா இருந்தது மதுரை. இவங்களுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஷ். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு டைனாஸ்டியுடைய கார்லாண்ட் என்ன, போர்ட் என்ன, கேபிட்டல் என்ன, சிம்பிள் என்ன அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைனர் சீஃப்டைன்ஸ் அப்படின்றவங்க. இந்த 3 கிரேட் கிங்ஸை தவிர நிறைய பிரேவான இண்டிபெண்டான மைனர் சீஃப்டைன்ஸ் வந்து இருந்தாங்க. இவங்களுடைய நேமை வந்து ஆய் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆய் அப்படின்றது வந்து ஆயர் அப்படின்ற தமிழ் வேர்டுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஆயர்கள் அப்படின்னா ஷெப்பர்டு மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதுல இருந்து தான் இந்த ஆய் அப்படின்ற வேர்டு வந்து டிரைவ் ஆயிருக்கு. சங்கம் ஏஜ்ல முக்கியமான ஆய் சீஃப்ஸ் யார் யார் அப்படின்னா ஐந்திரன், தீத்திரன் அண்ட் நன்னன் அப்படின்றவங்க. அண்ட் வேலிர்ஸ் அண்ட் வெள்ளாரர்ஸ் இவங்க வந்து ஏன்ஷியன்ட் தமிழகத்துல ரூலிங் கிளாஸ் பீப்புளாகவும் லேண்ட் ஓனிங் சொந்த நிலத்தை வச்சிருக்கிற கிளாஸ் பீப்புளாகவும் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபேமஸ் வேலிர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடையெழு வள்ளல்கள், அதாவது 7 பேட்ரான்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க யார் யார் அப்படின்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் அண்ட் நல்லி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து தமிழ் போயட்ஸ்க்கு அதிக அளவுல கொடை கொடுத்து அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கிங்கும் எந்தெந்த மாதிரியான மலைப்பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஹிஸ்டரி சங்கம் ஏஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கிலார் அப்படின்றவங்க வந்து வில்லேஜினுடைய சீஃபா வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சங்கம் பாலிட்டி கிங்ஷிப் அப்படின்றது, ஆட்சி அப்படின்றது வந்து ஹெரிடிட்டரியா இருந்திருக்கு. கிங்கை வந்து கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோன்னு ஒரு படம் வந்துச்சுல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோ அப்படின்றது எதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா கோன் அப்படின்ற வார்த்தையினுடைய ஷார்ட் ஃபார்ம். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இது எல்லாமே கிங்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதர் டைட்டில்ஸ். கிங்கினுடைய எல்டஸ்ட் சன் மூத்த மகனா யார் இருக்காங்களோ அவங்க தான் த்ரோனுக்கு வந்து அடுத்து வந்து சக்சீட் ஆவாங்க. கொரோனேஷன் செரிமோனி, அதாவது முடிசூட்டு விழா அப்படின்றத வந்து அரசு கட்டிலேறுதல் முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவங்கள யார் முடிசூடப்படுறாங்களோ அவங்கள கோமகன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. வைல் த யங்கர் ஒன்ஸ் வந்து இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. கோ அப்படின்னா கிங், இளங்கோ இளம் அப்படின்ற வேர்டு வந்து யங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எல்லாத்துலேயும் இள அப்படின்ற வேர்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. கிங் வந்து டெய்லி தர்பார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தர்பார் அப்படின்னா அரச பேரவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த அரச பேரவையில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட்டினுடைய இன்கமாக இருந்திருக்கிறது எது அப்படின்னா டாக்ஸேஷன், வரி வசூலிப்பது மூலமாக தான் ஸ்டேட்டுக்கு வந்து இன்கம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக இருந்தது வந்து லேண்ட் டேக்ஸ் நிலவரி அப்படின்றது, இதை இறை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இது தவிர டோல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அதாவது சுங்கவரி, ட்ரிபியூட்ஸ், ஃபைன்ஸ் இது எல்லாமே வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸாக இருந்திருக்கு. கிங்ஸ் மற்றும் சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஹீரோயிக் ஆங்க்லெட் வீரக்கலல் அப்படின்றத வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. அந்த ஆங்க்லெட்ல, அதாவது இப்போ நம்ம கொலுசு போடுறோம்ல அந்த மாதிரி ஆங்க்லெட்ல ஒவ்வொரு வீரருடைய நேம் அண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்றது வந்து பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அண்ட் ஸ்பைஸ் அப்படின்றவங்க வந்து கண்ட்ரிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்லயும் என்ன நடக்குது அப்படின்றத வேவு பார்க்கறதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பர்சனுடைய பேக்ல முதுகுல ஏதாவது ஊண்டு தழும்பு இருந்துச்சு அப்படின்னா அதை டிஸ்கிரேஸா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா புற முதுகு காட்டி ஓடுறது அப்படின்றது ரொம்ப கோலத்தனமான விஷயமா
கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேக்ல வூண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப டிஸ்கிரேஸா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சில கிங்ஸ் வந்து அந்த மாதிரியான வூண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால பேட்டில்ல சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்ததாவும் வந்து பேசப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோர்ட் அப்படின்றது அரசருடைய கோர்ட்டை வந்து அரசவை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அவர் உட்காரக்கூடிய அந்த த்ரோனை தான் அரியணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ட்ல கிங்கை சுத்தி அஃபீஷியல்ஸ், விசிட்டர்ஸ், கோர்ட் போயட்ஸ், அரசவை கவிஞர்கள், புலவர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு ரூலருக்கும் 5 விதமான டியூட்டி இருக்கு. என்னென்ன அப்படின்னா லேர்னிங் கத்துக்கிறது, பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ் யாகம் இந்த மாதிரியான பூஜைகள் ஏதாவது பண்ணணும்னா பண்றது, ப்ரெசென்டிங் கிஃப்ட்ஸ் போயட்ஸ் இந்த மாதிரி யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடைகள் கொடுக்கறது, ப்ரொடெக்டிங் பீப்புள் அந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறது, அண்ட் பனிஷிங் த கிரிமினல்ஸ் தப்பு செய்யறவங்க வந்து தண்டிக்கிறது. இது எல்லாமே வந்து மன்னருடைய 5 விதமான கடமைகளா கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அம்பாசிடர்ஸை வந்து கிங்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்றாரு, அவங்களுக்கும் முக்கியமான பங்களிப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் கிங் அப்படின்றவரை அசிஸ்டன்ஸ் பண்றதுக்காக நம்பர் ஆஃப் அஃபீஷியல்ஸ் வந்து இருந்திருக்காங்க. இப்போ எப்படி பிரைம் மினிஸ்டரை வந்து அசிஸ்டன்ஸ் பண்றதுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இந்த அஃபீஷியல்ஸை வந்து 5 மெம்பர் கமிட்டி அண்ட் 8 மெம்பர் குரூப்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 5 மெம்பர் கமிட்டி அப்படின்றத ஐம்பெரும் குழு அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அண்ட் 8 மெம்பர் குரூப்பை வந்து எம்பராயம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்மி அப்படின்னு பார்த்தோம்னா கிங்குடைய ஆர்மியில 4 டிவிஷன்ஸ் இருந்திருக்கு. இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலஃபன்ட்ஸ் அண்ட் சேரியட் ஃபோர்ஸ். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் தேர்ப்படை அப்படின்றது. ஆர்மி அப்படின்றத படைன்னு அழைச்சிருக்காங்க. இந்த ஆர்மியினுடைய சீஃபை வந்து தனை தலைவன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவங்களுடைய காலத்துல ப்ராமினன்டான வெப்பன்ஸா இருந்தது என்னென்ன அப்படின்னா ஸ்வாட் அப்படின்றது. ஸோ இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும், வால் மாதிரி இருக்கக்கூடியது, நீண்ட வால் மாதிரி இருக்கக்கூடியது. கேடயம் அப்படின்றது ஷீல்டு. அண்ட் தோமரம் அப்படின்றது லான்ஸ், அதாவது ஜாவ்லின் மாதிரி இருக்கக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா தூரத்துல இருந்து எனிமியை வந்து அட்டாக் பண்றதுக்காக தான். ஸோ அதனுடைய டிப்ல பார்த்தோம் அப்படின்னா ஷார்ப் பாயிண்ட் இருக்கும். தூரத்துல இருந்து குறி பார்த்து அவங்களை வந்து தாக்குதல் பண்றதுக்காக. அண்ட் ஸ்பியர்ஸ் அப்படின்றது இந்த இமேஜ்ல பார்த்தா தெரியும், படையினுடைய ஃப்ரண்ட் லைன் அவங்க இருப்பாங்க. இதுவுமே வந்து லைக் அ ஸ்வாட் மாதிரி தான். அடுத்து பவ் அண்ட் ஆரோ அப்படின்றது வில் மற்றும் அம்பு. இது எல்லாமே அவங்களுடைய காலத்துல ப்ராமினன்டான வெப்பன்ஸா இருந்திருக்கு. எந்த பிளேஸ்ல இந்த வெப்பன்ஸ் வந்து வச்சிருக்காங்களோ அதை வந்து படை கோட்டில் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோட்டைகளையும் பாதுகாக்கிறதற்காக மோட்ஸ் மற்றும் ட்ரென்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. மோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இமேஜ்ல பாக்குற மாதிரி தான், ஒரு கோட்டை அல்லது ஒரு பிளேஸை சுத்தி வந்து வாட்டரால அல்லது எம்டி பிளேஸால சரவுண்ட் பண்ணி இருக்கிறது. எனிமி வந்து ஈஸியா உள்ள நுழையாம இருக்கிறதுக்காக. இப்போ பிரகதீஸ்வரா டெம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர்ல, அங்கேயும் இந்த மாதிரியான மோட் அப்படின்றது வந்து அமைக்கப்பட்டிருந்திருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு புக்ல படிச்சப்போ என்ன போட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வாட்டர் சரவுண்டா இருக்கும்போது இதுல crocodiles வந்து இருக்குமா. ஸோ யாராவது வந்து இல்லீகலா ஃபோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த crocodiles எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து உள்ள வர்ற மாதிரி இருக்குமா. ஸோ இது எல்லாமே தற்காப்புக்காக அந்த காலத்துல வந்து அமைச்சு வச்சிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வார் ட்ரம் அப்படின்றது வந்து கடவுளா வந்து வழிபட்டிருக்காங்க. இது எல்லாம் தான் ஆர்மி அப்படின்றதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லா அண்ட் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் அப்பீல் யார் அப்படின்னா கிங் தான். இங்க நமக்கு எப்படி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது இருக்கோ அதே மாதிரி தான் கேபிட்டல் டவுன்ல எது வந்து கேபிட்டல் டவுனா இருக்கோ அங்க இருக்கக்கூடிய கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து அவை அப்படின்னு சொல்றாங்க. வில்லேஜஸ்ல வந்து அந்த மன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஹை கோர்ட் சொல்றோம் அண்ட் லோக் அதாலத் செட்டில்மெண்ட்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி தான். சிவில் கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெத்தட் ஆஃப் ட்ரையல் அப்படின்றது எப்படி பண்ணுவாங்கன்னா எந்த பர்சன் மேல குற்றம் சுமற்றப்பட்டிருக்கோ அவங்கள வந்து பாம்பு இருக்கக்கூடிய ஒரு பாட்டுல கைவிட சொல்லுவாங்களாம். அந்த பாம்பு அவரை கடிச்சுது அப்படின்னா அவரை வந்து தண்டனைக்கு உட்படுத்திடுவாங்க. அந்த பாம்பு அவரை கடிக்கல அப்படின்னா அவரை வந்து இன்னசென்ட்டா கன்சிடர் பண்ணி விடுதலை பண்ணிடுவாங்களாம். அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்றது எப்போதுமே சிவியரா இருந்திருக்கு. எந்த ஒரு பர்சன் வந்து அக்யூஸ்டா கன்சிடர் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தெஃப்ட் கேசஸா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காங்க, தூக்கு தண்டனை பண்றது. அண்ட் அதர் கிரைம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா பிஹெடிங் சிறைச்சேதம் பண்றது, அண்ட் மியூட்டிலேஷன் கை கால் வெட்டி எடுக்கிறது, டார்ச்சர் பண்றது, அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் சிறையில் அடைச்சு வைக்கிறது, இம்போஷன் ஆஃப் ஃபைன்ஸ் இந்த மாதிரியானதெல்லாம் எந்த கிரைமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்டையர் கிங்டத்தை மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டலம் வந்து நாடா வந்து பிரிஞ்சிருக்கு.
இப்போ எப்படி ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக்டா பிரிஞ்சிருக்கு, டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜஸா பிரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி கிங்டம் அப்படின்றத மண்டலம் சொல்லியிருக்காங்க. மண்டலங்கள் வந்து நாடா பிரிஞ்சிருக்கு. சோழ நாடு, கொங்கு நாடு, பாண்டிய நாடு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒவ்வொரு வில்லேஜஸ்லையுமே ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருந்திருக்கு. பெரிய வில்லேஜா இருந்துச்சுன்னா அதை பேரூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஊர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னா அதை சிறூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓல்டு வில்லேஜ் அப்படின்னா அதை முதூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த வில்லேஜினுடைய பாப்புலேஷன் எப்படி இருக்கு, சைஸ் எப்படி இருக்கு, அண்ட் அதனுடைய பழைமை தன்மையை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. கோஸ்டல் டவுனை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹார்பர் டவுனா இருந்துச்சு, துறைமுகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய டவுனா இருந்துச்சு அப்படின்னா அதை புகர்வாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் குரூப் எக்ஸாம்ல குரூப் 1 ஆர் குரூப் 4ல வந்து இந்த பட்டினம் அப்படின்ற நேம் வந்து கேட்டிருக்காங்க. கோஸ்டல் டவுன் அப்படின்னா பட்டினம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டவுன்ஸா இருந்தது என்னென்ன அப்படின்னா புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி ஆர் கரூர் அண்ட் காஞ்சி அப்படின்றது. இது எல்லாத்தையுமே மேப்ல எங்கெங்க இருக்கு அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திணை பேஸ்டு சங்கம் சொசைட்டி, அதாவது ட்ராக் பேஸ்டு சங்கம் சொசைட்டி அப்படின்னு சொல்றாங்க. 5 விதமான நிலங்கள், நிலத்தை வந்து அதனுடைய ஃபர்டிலிட்டியை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது தான் 5 விதமான திணைகள். இதுல மருதம் அப்படின்றத மென்புலம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதாவது ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஃபெர்டைல் லேண்ட்ல பேடி மற்றும் சுகர் கேன், நெல் மற்றும் கரும்பை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப்ல நெய்தல் தவிர, ஏன் அப்படின்னா நெய்தல் அப்படின்றது கோஸ்டல் ரீஜியன். ஸோ அந்த கோஸ்டல் ரீஜியனை தவிர மீதி இருக்கக்கூடிய நிலங்களை வன்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல பல்சஸ் மற்றும் ட்ரை கிரெயின்ஸ், பருப்பு மற்றும் சிறுதானியங்கள் மாதிரியானதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன எக்கோ ரீஜியன் திணை, அதனுடைய லேண்ட்ஸ்கேப் எது, ஆக்குபேஷன் என்னென்ன, அவங்களுடைய பீப்புள் பேர் என்ன, டயட்டி என்ன, அதாவது கடவுள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி அப்படின்றது. குறிஞ்சி அப்படின்றது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ இவங்களுடைய ஆக்குபேஷன் அப்படின்றது வேட்டையாடுறது அண்ட் கேதரிங், கிழங்கு இந்த மாதிரியான பொருட்களை வந்து தோண்டி எடுக்கிறது. இவங்களுடைய பீப்புள் பேர் வந்து குறவர் குறத்தியர் அப்படின்றவங்க. இவங்களுடைய டெய்டி வந்து முருகன். நெக்ஸ்ட் முல்லை அப்படின்னு பார்த்தோம்னா காடும் காடு சார்ந்த இடமும். இவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து ஆடு மாடு மேய்க்கிறது. இவங்களை வந்து ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய டெய்டி வந்து மாயோன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மருதம் அப்படின்றது, இது வந்து ரிவரைன் ட்ராக், அதாவது நிலமும் நிலம் சார்ந்த இடமும். இவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர். இவங்கள உழவன் உலத்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா இந்திரன். நெக்ஸ்ட் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். இவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு எடுக்கிறது. இவங்களுடைய பீப்புள் பேரு பரத்தவர் நுலத்தியர் அப்படின்றவங்க. இவங்களுடைய கடவுள் யார் அப்படின்னா வருணன் அப்படின்றவங்க. பாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வறண்ட நிலமும் அது சார்ந்த இடமும், பார்ச்டு லேண்டுன்னு சொல்லி அர்த்தம். இவங்களுடைய ஆக்குபேஷன் வந்து ஹீரோயிக் டீட்ஸ். அண்ட் இவங்களுடைய பீப்புள மறவர் மறத்தியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுடைய டெய்டி யார் அப்படின்னா கொற்றவை, காளி அப்படின்றவங்க. இதுல முருகன் அப்படின்ற நேமுக்கு பதிலா சேயோன் அப்படின்ற நேமும் கொடுத்து கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சீமான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குறிஞ்சியினுடைய டெய்டி தான் யார் அப்படின்னா முருகன் அப்படின்றவர். அவருடைய இன்னொரு பேரு சேயோன். மாயோன் அப்படின்றவர் வந்து முல்லை பகுதியினுடைய டயட்டியா வந்து இருந்திருக்காங்க. மாமுல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமுல் வசூலிக்கிறாங்கல்ல, மாமுல். ஸோ மாயோன் அப்படின்றவங்க முல்லையினுடைய டயட்டியா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உமனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சோசியல் லைஃப்ல அவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நல்ல கற்றவங்களா இருந்திருக்காங்க. மேரேஜ் அப்படின்றது அவங்களுடைய இஷ்டப்படி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா கற்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஹையஸ்ட் விர்ச்சுவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மாவுடைய சொத்துல வந்து பையன் பொண்ணு 2 பேருக்குமே ஈக்குவலான ஷேர் அப்படின்றது இருந்திருக்கு. அண்ட் அவங்களுடைய காலத்திலேயே 40 உமன் போயட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த சங்கம் ஏஜ் அப்படின்றதுல முக்கியமான உமன் போயட்ஸ் யார் யார் அப்படின்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை படினியார், ஆத்மாந்தியார் அண்ட் பொன்முடியார் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிரைமரி டயட்டியா இருந்தது சேயோன் அல்லது முருகன் சொல்லக்கூடிய சீமான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அதர் காட்ஸ் யார் யார் அப்படின்னா சிவன், மாயோன் என்ற விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை. ஹீரோ ஸ்டோன் அல்லது நெடுகால் வர்ஷிப் அப்படின்றது பிராக்டிஸ்ல இருந்திருக்கு. அதாவது வந்து போர்ல வந்து வீரன மரணம் அடைஞ்சவங்களை நினைவுபடுத்துற விதத்துல தான் ஒரு ஸ்டோன்ல வந்து அதை பத்தியதான கார்விங்ஸ் பண்ணி அதை வந்து நட்டு வச்சு வழிபடுவாங்க. அதை தான் ஹீரோ ஸ்டோன் அல்லது நடுகால் வர்ஷிப்னு சொல்றோம். புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்றதும் இந்த எல்லா கடவுளுடைய வழிபாடோட சேர்ந்து அதுவும் அந்த ரிலீஜியனும் கோ எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கு.
நார்தன் இந்தியாவில் இருந்த அளவுக்கு ரிஜிடான கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றது தமிழகத்தில் காணப்படலை. ஆனால் திராவிடியன் சவுத்தில் வருணா சிஸ்டம், அதாவது ஆக்குபேஷன் பேஸ்டான கேஸ்ட் 4 வர்ணாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அது வந்து லேட்டராக வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா காசுள்ள மக்கள் வந்து மஸ்லின், சில்க், ஃபைன் காட்டன் கார்மெண்ட்ஸ் வந்து அணிஞ்சிருக்காங்க. மஸ்லின் அப்படின்றது வந்து பருத்தினால செய்யப்பட்ட மெல்லிசான துணியை தான் மஸ்லின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ கதர் ஆடை இருக்குல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் பீப்புள் வந்து காட்டனால மேக் பண்ணப்பட்ட 2 பீசஸ் ஆஃப் க்ளோத்ஸை வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. சங்கம் லிட்ரேச்சர்ல பாம்பினுடைய தோலை விட தின்னரான கிளாத்ஸை வந்து அவங்க கலிங்கம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அண்ட் உமன் வந்து அவங்களுடைய தலையை பின்னி அதை வந்து ஃப்ளவர்ஸால அலங்காரம் பண்ணியிருந்திருக்காங்க. மென் உமன் 2 பேருமே வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் வந்து அணிஞ்சிருக்காங்க. என்னென்ன மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டால செய்யப்பட்டது, சில்வரால செய்யப்பட்டது, பேர்ல்ஸ் அப்படின்னா முத்து, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ்னால செய்யப்பட்டது, கான்ச் ஷெல்ஸ் அப்படின்னா சங்கு, சிப்பி இந்த மாதிரியானது, அண்ட் பீட்ஸ் இதனால செய்யப்பட்ட ஆர்னமெண்ட்ஸ் வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. அண்ட் பீப்புள் எல்லாமே அரோமேட்டிக்கான பெர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்றதுல வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெரைட்டி ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததா ரெஃபரன்சஸ் வந்து இருக்கு. அதாவது ட்ரம்மு, ஃப்ளூட்னா வந்து புல்லாங்குழல், யாழ், இது எல்லாமே. கரிகாலன் அப்படின்றவர் வந்து 7 நோட்ஸ் ஆஃப் மியூசிக்குக்கும் மாஸ்டரா திகழ்ந்திருக்காரு. அதனால அவரை ஏலிசை வல்லவன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. பாடக்கூடிய பெண்கள் சிங்கிங் பார்ட்ஸை வந்து பன்னர், பிராலியர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. டான்ஸ் பண்றவங்கள கன்னிகையர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த சங்கம் ஏஜ் பீப்புளில் இம்பார்ட்டண்ட்டான கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக இருந்தது என்ன அப்படின்னா கூத்து அப்படின்றது, தெருக்கூத்துன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரியானது. அண்ட் இவங்க வந்து முத்தமிழ், இயல், இசை, நாடகம்னு அழைக்கக்கூடிய முத்தமிழ் அப்படின்ற கான்செப்டை வந்து இந்த சங்கம் ஏஜ் பீப்புள் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், ஃபிஷிங் அண்ட் ஹண்டிங். அதர் கிராஃப்ட்ஸ்மேன் யார் யார் அப்படின்னா கார்பெண்டர், தச்சர், பிளாக் ஸ்மித் அப்படின்றவங்கன்னா மெட்டல்ஸை வச்சு ஒர்க் பண்ணுறவங்க, கோல்டு ஸ்மித் அப்படின்றவங்க வந்து நகை செய்கிறவங்க, அண்ட் பாட்ஸ் மேக் பண்ணுறவங்க. இவங்களும் வந்து பார்ட் ஆஃப் த பாப்புலேஷனாக இருந்திருக்காங்க. வீவிங், நெசவு பண்ணுறது அப்படின்றது மோஸ்ட் காமன் பார்ட் டைம் ஆக்குபேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸாக இருந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு அது ரெகுலர் ஃபுல் டைம் ஜாபாகவும் இருந்திருக்கு. ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை பண்டிகையான பொங்கல், மற்றும் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங், கார்த்திகை அப்படின்றதும் அதில் சில விஷயங்கள். ஸோ ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச், இந்த மாதிரியான மந்த்ஸில் வந்து வரக்கூடியது. சன்னியான அண்ட் பிளசண்டான கிளைமேட்டாக வந்து இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் அப்படின்றது வந்து எந்த 2 சீசனுக்கு இடையில வரும் அப்படின்னா வின்டர் அண்ட் சம்மர் சீசனுக்கு இடையில வரும். வின்டருக்கு அப்புறம் அண்ட் சம்மருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சீசனை தான் ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த சீசனில் கார்த்திகை அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் இந்திர விழா அப்படின்றதும் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேம்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நடனம் ஆடுறது, ஃபெஸ்டிவல்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, மாடு சண்டை விடுறது, கோழி சண்டை விடுறது, தாயம் விளையாடுறது, வேட்டையாடுறது, ரெஸ்ட்லிங் பண்ணுறது, ஊஞ்சல் ஆடுறது, இந்த மாதிரியானதெல்லாம் காமன் அம்யூஸ்மெண்ட்ஸ் அண்ட் கேம்ஸாக இருந்திருக்கு. அண்ட் சின்ன பிள்ளைங்க வந்து மண் வீடு கட்டி விளையாடுறது, சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு விளையாடுறது, இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் அப்படின்றது, வணிகம் அப்படின்றது லோக்கல் ட்ரேடும் இருந்திருக்கு, ஓவர்லேண்ட் அதாவது அவங்க நாட்டுக்குள்ளேயும் இருந்திருக்கு, அண்ட் ஓவர்சீஸ் கடல் தாண்டி ட்ரேடும் வந்து பண்ணியிருக்காங்க. குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக கோஸ்ட்டை ஒட்டி வந்து நிறைய வேர் ஹவுசஸ் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் சீஃப் போர்ட்ஸாக எது இருக்கோ அது எல்லாத்துலேயுமே லைட் ஹவுசஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மர்ச்சன்ட்ஸை வந்து அவங்களுடைய கேரவன்ஸாக காலை பூட்டிய கார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா குட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்றது ப்ரிவலண்ட்ல இருந்திருக்கு. பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா யார்கிட்ட எது எக்ஸஸாக இருக்கோ அதை கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கக்கூடியதான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புகார் மற்றும் மதுரை மாதிரியான லீடிங் சிட்டிஸில் 2 கைண்ட் ஆஃப் மார்க்கெட் அல்லது பஜார்ஸ் இருந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா மார்னிங் பஜார், காலையில் வைக்கக்கூடிய சந்தை, அண்ட் ஈவினிங் பஜார்ன்றது ஈவினிங் டயத்தில் வைக்கக்கூடியது. காலை பஜாரை வந்து நலங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் ஈவினிங் பஜாரை அலங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கெட்ஸில் நிறைய குட்ஸை வந்து விற்கவும் செஞ்சுருக்காங்க, பர்ச்சேஸும் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய மெயின் இம்போர்ட்ஸாக இருந்தது என்னென்ன, எதை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோபாஸ் அப்படின்றத புஷ்பராகம் அப்படின்னு சொல்கிறோம். டின்ன்றது தகரம், அண்ட் வைன், கிளாஸ், ஹார்சஸ், இது எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரியோட ஓவர்சீஸ் ட்ரேட் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னா கிரீஸ், ரோம், ஈஜிப்ட், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா மற்றும் ஸ்ரீலங்கா.
அண்ட் முசிரிஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எம்போரியமா இருந்திருக்கு. எம்போரியம் அப்படின்னா பேரங்காடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஷாப்பிங் சென்டர்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து முசிறி அப்படின்றது இருந்திருக்கு. ரோமன் ரைட்டரான பிளினி அப்படின்றவர் வந்து முசிறி அப்படின்ற பிளேஸை பத்தி அவருடைய புக்கான நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்றதுல எழுதியிருந்திருக்காரு. எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த முசிரிஸ் அப்படின்ற பிளேஸ்ல தான் அகஸ்டஸ்க்கு வந்து டெம்பிள் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. இந்த முசிரிஸ் அப்படின்றது வந்து ரோமன் காலனியா வந்து இருந்திருக்கு. அண்ட் பாப்ரிஸ் அப்படின்ற டாக்குமெண்ட் வியன்னா அப்படின்ற மியூசியத்துல இருக்கு. வியன்னா அப்படின்றது வந்து ஆஸ்ட்ரியா அப்படின்ற கண்ட்ரியுடைய கேபிட்டல். ஸோ அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய மியூசியத்துல பாப்ரிஸ் அப்படின்ற டாக்குமெண்ட் 2ஆம் செஞ்சுரி பிசி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து 2 மர்ச்சன்ட்ஸ், அதாவது அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற கண்ட்ரி அண்ட் முசிரிஸ் அப்படின்ற கண்ட்ரியை சேர்ந்த 2 மர்ச்சன்ட்ஸ்க்கு இடையே போடப்பட்ட அக்ரிமெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரியான டாக்குமெண்ட் தான் அது. ஸோ அது இப்போ எங்க இருக்கு அப்படின்னா வியன்னா அப்படின்ற மியூசியத்துல வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்து மூலமா முசிரிஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் எம்போரியமா திகழ்ந்திருக்கு அப்படின்றது உண்மை. நெக்ஸ்ட் எக்கனாமி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதிரியான மிக்சட் எக்கனாமி தான் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சரும் பண்ணியிருக்காங்க, பாஸ்ட்ரலிசமும் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்காங்க, ஹண்டிங் கேதரிங் ஃபிஷிங் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான நிலத்தில் அவங்க இருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ், அதாவது தங்களுடைய சுய தன்னிறைவுக்காக அக்ரிகல்ச்சர் அப்படின்றத மெயின் சோர்ஸாக இருந்திருக்கு. போத் வெட் அண்ட் ட்ரை லேண்ட் ஃபார்மிங் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ட்ரை லேண்ட்ஸில் வந்து மில்லட்ஸ், சிறுதானியங்கள் இந்த மாதிரியானதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவரைன் ஏரியாஸில் அண்ட் டேங்க் இரிகேட்டட் ஏரியாஸில் வந்து பேடி நெல்லை வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ், அதாவது சென்னல், ரெட் ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது வெண்ணல் அப்படின்றது ஒயிட் ரைஸ் அண்ட் ஐவன் ஆனல் அப்படின்றது இட்ஸ் அ டைப் ஆஃப் ரைஸ். இது எல்லாமே வந்து அவங்களால கல்டிவேட் பண்ணப்பட்டதா வந்து லிட்ரேச்சர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆதிச்சநல்லூர் மற்றும் பொருந்தல் ஆகிய பிளேசஸ்ல பண்ண எக்ஸ்கவேஷன்ல பரியல் உன்ஸோட, அதாவது அந்த பாட்டுக்குள்ள வந்து நிறைய ரைஸ் கிரெயின்ஸ் வந்து இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் பாஸ்டோரலிசம் அப்படின்றது இருந்திருக்கு. நொமேடிக் பீப்புள் அப்படின்னா ஒரு இடத்துல பெர்மனண்டா இல்லாம ஃபுட் அண்ட் வாட்டரை தேடி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறவங்கள தான் நொமேடிக் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி ஓட்டுனாங்க அப்படின்னா ஆடு மாடு இந்த மாதிரியான மேய்க்கிறது மூலமா தான் அவங்களுடைய லைவ்லிஹுட் அப்படின்றது போச்சு. ஸோ இதுதான் பாஸ்டோரலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ். ஒவ்வொரு காமோடிட்டிஸையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொஃபஷனலாக அதுக்குன்னு தனித்தனி குரூப்ஸ் வந்து இருந்திருக்கு. த சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் காமோடிட்டிஸை இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டர்ஸை வந்து களம் செய்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த பாட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறத டெய்லி ஆக்டிவிட்டீஸாக பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய லார்ஜ் நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் வேர் அண்ட் ரசட் கோட்டட் பெயிண்டட் வேர், பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரிஸ் இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அயன் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா ஸ்மெல்டிங் அப்படின்னா வந்து உருக்குறது. அயனை வந்து ராவா யூஸ் பண்ண முடியாது, அதை ஸ்மெல்ட் பண்ணாதான் அதை ஏதாவது டூல்ஸாக வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்டிங்காக ட்ரெடிஷ்னல் ஃபர்னேசஸ் வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஃபர்னேசஸ் எதனால மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா டெரகோட்டானால மேக் பண்ணப்பட்டிருக்கு. அயன் ஸ்மெல்டிங் வந்து பண்ணப்பட்டதா கொடுமணல் மற்றும் குட்டூர் ஆகிய பிளேசஸ்ல பண்ண எக்ஸ்கவேஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்றது பிளாக் ஸ்மித்ஸ் பற்றியும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பண்ணி அதன் மூலமாக பண்ணக்கூடிய அயன் இம்ப்ளிமெண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறதுக்கும், வேர்ஃபேர் அதாவது ஸ்வாட்ஸ், டேகர்ஸ், ஸ்பியர்ஸ், கோடாரி, கத்தி இந்த மாதிரியான ஆயுதங்கள் பண்ணுறதுக்கும் வந்து இந்த அயன் ஸ்மெல்டிங் அப்படின்றது வந்து தேவைப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புவர் பீப்புள் வந்து கிளே, டெரகோட்டா, அயன் இதனால பண்ணப்பட்ட ஆர்னமெண்ட்ஸும் அண்ட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிச் பீப்புளாக இருந்தவங்க வந்து ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ், காப்பர், கோல்டு இந்த மாதிரியான மெட்டல்ஸ்னால பண்ணப்பட்ட ஜுவல்லரி வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. அண்ட் குவாட்ஸ் அப்படின்னா படிகக்கல் அப்படின்றது, அமெத்திஸ்ட் அதாவது வந்து செவ்வந்திக்கல் அப்படின்றது, அண்ட் கார்னலின் செம்மணிக்கல் அப்படின்றது இது எல்லாமே வந்து சம் ஆஃப் த செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் தான் அவங்க அதிக அளவில் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஸ்டோன்ஸில் வந்து ஹோல்ஸை பியர்ஸ் பண்ணுறதுக்கு, ஓட்டை போடுறதுக்காக டைமண்ட் ட்ரில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னலின் பீட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய மெகாலித்திக் மானுமெண்ட்ஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
கோல்டு ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரோமன்ஸ்னால இஷ்யூ பண்ணக்கூடிய கோல்டு காயின்ஸை வந்து இவங்க ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஸ்மெல்டிங் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து கேரளால பட்டணம் அப்படின்ற பிளேஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வந்து மெகாலித்திக் சைட்ஸான சுட்டுக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் அப்படின்ற பிளேசஸ்லையும், அரிக்கமேடு, கீழடி, கேரளால இருக்கக்கூடிய பட்டணம் அப்படின்ற சில டவுன்ஸ்லையும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் பீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாஸ் பீட்ஸ் அப்படின்றதும் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ் வந்து எப்படி வந்து கிளாஸை வந்து உருக்குறது, அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதும் தெரிஞ்சிருந்திருக்காங்க. கிளாஸ் மெட்டீரியலான சிலிக்கா, சிலிக்கா அப்படின்றது வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு, SiO2 அப்படின்றத தான் சிலிக்கான்னு சொல்கிறோம். அதை எப்படி மெல்ட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்மால் பீட்ஸாக கட் பண்ணுறது அப்படின்றதும் அவங்க தெரிஞ்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த கிளாஸ் பீட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அரிக்கமேடு, குடிக்காடு, கூடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ், இது எல்லாமே வந்து கிளாஸ் பீட்ஸ் இண்டஸ்ட்ரி இருந்ததுக்கான எவிடன்ஸை வந்து காட்டுது. ஸோ இதன் மூலமா எந்தெந்த பீப்புள் வந்து காசு கொடுத்து விலை மதிக்க முடியாத கற்களால ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி போட்டுக்க முடியலையோ அவங்க வந்து இந்த மாதிரியான கிளாஸ் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பேர்ல் ஃபிஷரி அண்ட் ஷெல் பேங்கிள் அப்படின்றது, பாம்பன் கோஸ்ட் அப்படின்றது பேர்ல் ஃபிஷரி முத்தெடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான சைட்டாக இருந்திருக்கு. பேர்ல் அப்படின்றது வந்து கீழடி சைட்டில் ரீசெண்டாக எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ பாம்பன் அப்படின்ற பிளேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ராமேஸ்வரம். ஸோ இந்த ராம்நாட் அண்ட் ராமேஸ்வரத்துக்கு இடையான இந்த ரீஜியனை தான் பாம்பன் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஷெல் பேங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கு இந்த மாதிரியான ஷெல்ஸ்னால பண்ணப்பட்ட பேங்கிள்ஸ் தான் ஷெல் பேங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப காமனாக இருந்திருக்கு. இந்த பாமன் ஐலாண்டில் காஞ்ச் ஷெல்ஸ், அதாவது சங்கு, சிப்பி இந்த மாதிரியானது கலெக்ட் பண்ணுறதுக்கு பரத்தவர்ஸ் அப்படின்றவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. கோஸ்டல் ரீஜியனில் இருக்கிறவங்கள பரத்தவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோன்னு சொன்னோம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான ஷெல் கலெக்டிங், ஃபிஷ் கலெக்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட ஷெல்ஸை வந்து ஆர்டிஷன்ஸ் வந்து பேங்கிள்ஸாக வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஹோல் ஆஃப் த ஷெல்ஸாகவும் அண்ட் பேங்கிள்ஸ் உடைய ஃப்ராக்மெண்ட்ஸாகவும் நிறைய சைட்ஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அண்ட் சங்கம் லிட்ரேச்சரில் எப்படி வந்து உமன் வந்து இந்த ஷெல் பேங்கிள்ஸ், இந்த சங்கு இந்த மாதிரியான ஆக்கப்பட்ட வளையல்களை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்றத பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது, டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அதர் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. வீவிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பிண்டில் ஓர்ஸை வந்து யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் வந்து கொடுமணல் அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. லிட்ரேச்சர்லையும் கலிங்கம் அப்படின்றதா சொன்னோம்ல, ஸ்னேக்குடைய ஸ்கின்னை விட மெல்லிசான துணியை வந்து அணிஞ்சிருந்தாங்க, அதாவது கலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதர் ஃபைன் வெரைட்டிஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணதாகவும் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் பெரிப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுலேயும் ஃபைன் வெரைட்டி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் வந்து தமிழ் ரீஜியனில் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டதாக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ட்ரேட், மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலையும் எல்லா மாதிரியான ரிசோர்ஸஸ் அண்ட் காமோடிட்டிஸ் அப்படின்றது அவைலபிளாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள், மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோ சால்ட்டோ கிடைக்காது. அதே மாதிரி கோஸ்டல் ரீஜியனில் வாழக்கூடியவங்க அவங்க வந்து விவசாயம் பண்ணவும் முடியாது, அவங்களால பேடி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த பீப்புள்கிட்ட எது இல்லையோ அதை வந்து ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டாங்க. இந்த ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதற்காக ட்ரேடர்ஸ், அதாவது வணிகர்கள் வந்து குரூப்பாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ், அதாவது 5 ஃபோல்டு ரீஜியன் பார்த்தோம்ல, அதில் அவங்களுக்கு இடையே வந்து அந்த குட்ஸ் அண்ட் காமோடிட்டிஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த வணிகர்கள் அப்படின்றவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வணிகன், நிகமா அப்படின்ற இந்த 2 டேர்ம்ஸ் வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அப்பியர் ஆயிருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் இருந்திருக்காங்க. கோல்டு மெர்ச்சன்ட்ஸ், கிளாத் மெர்ச்சன்ட்ஸ், சால்ட் மெர்ச்சன்ட்ஸ். சால்ட் மெர்ச்சன்ட்ஸை உமனர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவங்க வந்து புல்லக் கார்ட்ஸில் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணதான் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தமிழ் லிட்ரேச்சரில் இவங்க வந்து நேவிகேஷன் பர்பஸ்க்காக நிறைய வாட்டர் கிராஃப்ட்ஸ் அல்லது சி கோயிங் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணதா, களம், பஹ்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நவை இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு பிரைமரி மோடாக இருந்தது வந்து பார்ட்டர் அண்ட் காயின்ஸ் பார்ட்டர். எக்ஸாம்பிள், ரைஸை வந்து ஃபிஷ்ஷுக்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சால்ட் அப்படின்றது ரொம்ப ப்ரிஷியஸாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. சேரஸ், சோழ, பாண்டியாஸ் இஷ்யூ பண்ண காயின்ஸ் அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரியான காயின் யூசேஜ் அப்படின்றது வந்து வைட்லி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் தமிழகம் அண்ட் ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் கண்ட்ரி அப்படின்றது
போத் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல வந்து ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்றது வச்சிருந்துச்சு. ரோமன் ஷிப்ஸ் வந்து மான்சூன் விண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த வெஸ்டர்ன் சி அல்லது அரேபியன் சீயை வந்து கிராஸ் பண்ணி தமிழகத்துக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்தியன் ஓஷன் அப்படின்றது தான் வெஸ்டர்ன் சைடில் வந்து அரேபியன் சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் சைடு வந்து பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இட்ஸ் ஃபார் த கன்வீனியன்ஸ் தான். அதனால தான் அரேபியன் சி அப்படின்றத வெஸ்டர்ன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மான்சூன் விண்ட்ஸை யூஸ் பண்ணி ரோம கப்பல்கள் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. பெப்பர், ஐவரி, ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல்டு, சில்வர், காப்பர், ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஸ்டர்னர்ஸ் அதாவது வெஸ்டர்ன் பீப்புளை வந்து யாவனர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. யார் யார் அப்படின்னா கிரேக்கர்கள், ரோமர்கள் அண்ட் வெஸ்ட் ஏஷியன் பீப்புள் எல்லாருமே. இந்த யாவனா அப்படின்ற வேர்டு வந்து கிரீக் வேர்டான அயோனியா அப்படின்றதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. யாவனர்கள் அப்படின்றவங்கள பத்தி கிரேட் எபிக்ஸ்லையும் சங்கம் லிட்ரேச்சர்லையும் அதிக அளவில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடும் ரெட் சி கோஸ்ட்டும் எப்படி வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இந்தியன் ஜார்ல வந்து 7.5 kg ஆஃப் பெப்பர், தேக் வுட் அண்ட் ஒரு பாட் ஷெட்ல வந்து தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் பொறிக்கப்பட்டது. அண்ட் இந்தியன் பாட்ரி இது எல்லாமே ஈஜிப்தில் இருக்கக்கூடிய அந்த ரெட் சி கோஸ்ட்ல பெரினிக்கி அப்படின்ற போர்ட் துறைமுகத்துல வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸ்ல இருக்கு. இந்த ரீஜியன்ல ஓடக்கூடிய இந்த சீயை தான் ரெட் சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல செங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய போர்ட் தான் பெரேனிக்கி அப்படின்றது. இதுதான் ஈஜிப்தியன் கண்ட்ரி. ஸோ இங்க தான் இந்த மாதிரியான பெப்பர் அண்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் பொறிக்கப்பட்ட பாட் இது எல்லாமே வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸ் தான் வந்து முசிறி அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடு சென்டராகவும் ஃபர்ஸ்ட் எம்போரியமாகவும் திகழ்ந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெரேனிக்கி அப்படின்ற பகுதியினுடைய நார்தர்ன் பார்ட்ல இன்னொரு போர்ட்ல குவசீர் அல் குவித்தம் அப்படின்ற போர்ட்ல வந்து பனையோரி, கனன் அண்ட் கட்டன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டு 3 பாட்ரிஸை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டோன்ல வந்து பெரும் பட்டணக்கல் அப்படின்ற நேம் வந்து பொறிக்கப்பட்டு குவான்லுத் பட் அப்படின்ற தாய்லாந்து பிளேஸ்லையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டோன் வந்து ப்ராபப்ளி கோல்டு ஸ்மித்தான பெரும் பாட்டன் அப்படின்றவருடைய ஸ்டோனா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. இது எப்படிப்பட்ட ஸ்டோன் அப்படின்னா கோல்டுடைய பியூரிட்டியை டெஸ்ட் பண்ற மாதிரியான டச் ஸ்டோனா வந்து இருந்திருக்கு. ஸோ தாய்லாந்து அப்படின்றது வந்து இந்த பிளேஸ்ல இருக்கு. இங்க வந்து பங்களாதேஷ் வரும், இங்க பர்மா, இங்க லவோஸ், இங்க தாய்லாந்து, இங்க வந்து கம்போடியா, இங்க வந்து வியட்நாம். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா குவாலாலம்பூர், மலேசியன் ஐலாண்ட்ஸ் வந்து வந்துடும் இந்த ரீஜியன்ல. ஸோ நம்ம தமிழ் கண்ட்ரியை சேர்ந்த ஒரு கோல்டு ஸ்மித்துடைய ஸ்டோன் வந்து தாய்லாண்டில் குவான்லுத்பாட் அப்படின்ற பிளேஸில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் டவுன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சங்கம் ஏஜ் காலத்தில் தான் ஃபர்ஸ்ட் அர்பனைசேஷன் அப்படின்றது தமிழகத்தில் நடந்திருக்கு. சிட்டிஸ் அப்படின்றது டெவலப் ஆயிருக்கு. பிரிக் பில்டிங்ஸ், ரூஃப் டைல்ஸ், ரிங் வெல்ஸ் அண்ட் பிளான்டான டவுன்ஸ், ஸ்ட்ரீட்ஸ், ஸ்டோர் ஹவுசஸ் இது எல்லாமே வந்து டெவலப் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் போர்ட் சென்டர்ஸா அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், அழகன்குளம் அண்ட் கொர்க்கை அப்படின்றது ஈஸ்ட் கோஸ்ட்லையும், கேரளால பட்டணம் அப்படின்ற பிளேஸும் திகழ்ந்திருக்கு. இன்லேண்ட் ட்ரேடுக்காக உள்நாட்டு வணிகத்துக்காக காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய பிளேசஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இன்லேண்ட் ட்ரேட் சென்டர்ஸா வந்து இருந்திருக்கு. இந்த சென்டர்ஸ்ல நிறைய குட்ஸ் அண்ட் காமோடிட்டிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ரீஜியன்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் வெஷல்ஸ், பீட்ஸு, ஷெல் பேங்கிள்ஸ், கிளாஸ் பீட்ஸு, பாட்ரிஸு அதில் வந்து பீப்புளுடைய நேம் வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு இந்த சைட்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபெய்த் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமிசம் அதாவது அமானுஷ சக்தின்னு சொல்றோம்ல அது, ஆன்சிஸ்டர் வர்ஷிப் நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறது, ஹீரோ வர்ஷிப் அண்ட் வர்ஷிப் ஆஃப் செவரல் டயட்டிஸ் அப்படின்றது இருந்திருக்கு. தொல்காப்பியத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற லேண்ட்ஸ்கேப்ஸ் உடைய கடவுளா முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை அப்படின்றவங்க இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய பீப்புள் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ் காற்று, மலை, நெருப்பு இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபோர்ஸஸையும் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிட்ரேச்சர்ஸ்ல அனிமிஸ்டிக் பிலீஃப்ஸ் இருந்ததா வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அமானுஷ சக்திகள், கெட்ட ஆவிகள்னு சொல்றோம்ல அதை பத்திதான நம்பிக்கை இருந்ததா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜெயினிசம் அப்படின்றது ப்ரிவலண்டா இருந்ததுக்கு எவிடன்ஸா நிறைய கேவ்ஸ்ல தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல ஜெயினிசம் பத்தியதான இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் எக்னாயிஸ் அதாவது யாகம் வளர்க்குறதுன்னு சொல்றோம்ல அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து அப்போ பண்ணியிருந்திருக்காங்க.
நெக்ஸ்ட் கல்ச்சர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்சுவல் டான்ஸ் பண்றதை வந்து வெறியாட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை லிட்ரேச்சர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. போயம் வந்து ஓனா கம்போசிஷன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்றதும் வந்து தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. அண்ட் இந்த சங்கம் ஏஜை சார்ந்த மக்கள் வந்து ஃபைன் வெரைட்டி ஆஃப் குசைன், அதாவது வந்து சமையல் கலை அப்படின்றத கற்றறிந்தவங்களாவும் இருந்திருக்காங்க அப்படின்றத லிட்ரேச்சர்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பீப்புள் வந்து அவங்களுடைய அப்பியரன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அண்ட் நிறைய ஆன்டிமனி ராட்ஸ் காப்பரால ஆக்கப்பட்டது. இது யாரால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா உமன் வந்து அவங்களுடைய ஐப்ரோஸ் புருவங்களை வந்து டெக்கரேட் பண்றதுக்காக இந்த ஆன்டிமனி ராட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது காலப்ராஸ் அப்படின்றவங்க. இவங்களை பற்றி தானே மச் இன்ஃபர்மேஷன் வந்து எதுலேயும் கொடுக்கப்படலை. இருந்தாலும் இந்த 3rd century AD உடைய எண்டில் பார்த்தோம் அப்படின்னா காலப்ராஸ் உடைய வரவை ஒட்டி சங்கம் ஏஜ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ சங்கம் ஏஜுக்கு அப்புறம் காலப்ராஸ் அப்படின்றவங்க வந்து தமிழ் கண்ட்ரியை 2.5 centuries வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸ் அல்லது எந்த ஒரு நினைவு சின்னங்களும் விட்டுட்டு போகல. ஸோ இவங்க ரூல் பண்ணதுக்கான எவிடன்ஸ் அப்படின்றது வந்து லிட்ரரி டெக்ஸ்ட்டை வச்சு மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இதனுடைய லிட்ரரி சோர்சஸா இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், பெரிய புராணம் ஆகிய நூல்கள். இதுலதான் இவங்க வந்து ரூல் பண்ணதுக்கான எவிடன்சஸ் வந்து இருக்கு. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய நூல்கள் வந்து இவங்களுடைய காலத்துல எழுதப்பட்டதுதான். இவங்களுடைய காலத்துல தமிழகத்துல ஜெயினிசம் அண்ட் புத்திசம் அப்படின்றது ப்ராமினெண்டா இருந்திருக்கு. சான்ஸ்கிரிட் அண்ட் பிரக்ரித் லாங்குவேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஃபர்தர் டெவலப்மெண்ட்டா நியூ ஸ்கிரிப்டான வட்டெழுத்து அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஒர்க்ஸ் அண்டர் 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றது இவங்களுடைய காலத்துல கம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் எப்படி வந்து சங்கம் ஏஜ்ல ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஃபிளரிஷ் இருந்துச்சோ மற்ற கண்ட்ரிஸோட ஓவர்சீஸ் ட்ரேட் அப்படின்றது அது வந்து இவங்களுடைய காலத்திலையும் ஃபிளரிஷ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ காலப்ராஸ் அப்படின்றவங்களுடைய காலம் வந்து டார்க் ஏஜா வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் ரியலி பார்த்தோம் அப்படின்னா அது போர்ட்ரே பண்ற மாதிரி காலப்ரா பீரியட் அப்படின்றது டார்க் ஏஜ் கிடையாது. லிட்ரேச்சர் பேஸ்டாவும் சரி, ரிலீஜியன் பேஸ்டாவும் சரி, காமர்ஸ் பேஸ்டாவும் சரி, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது காலப்ராஸுடைய காலத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்களுடைய வருகை தான் சங்கம் ஏஜ் அப்படின்றதனுடைய டிக்ளைனுக்கு வந்து மெயின் ரீசனா வந்து இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். சங்கம் ஏஜ் அப்படின்ற டாபிக் வந்து டோட்டலாக கவர் பண்ணியிருக்கோம். சங்கம் ஏஜ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா இப்படி வந்து இந்தியாவினுடைய ஹிஸ்ட்ரிக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற டாபிக் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி தமிழ்நாடு கல்ச்சர் எடுத்துக்கிட்டாலே சங்கம் ஏஜ் அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. வாஸ்டான டாபிக் தான். நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டும் நிறையா வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யூனிட் 8க்கு பேஸான டாபிக் எது அப்படின்னா இந்த சங்கம் ஏஜ் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக நோட் போட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஃபார் வாட்சிங். என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.